ஒரு காலத்தில் யமுனை நதி விஷமடைந்தது. மீன்கள் மிதந்தன, செடிகள் உலர்ந்தன, அனைவரும் அஞ்சினர். குட்டி கிருஷ்ணன் நண்பர்களுடன் நதிக்கரைக்கு வந்தான். பசங்க பயந்தாலும் கிருஷ்ணன் அமைதியாக சிரித்தான். யாரும் தடுக்கும் முன் கிருஷ்ணன் தண்ணீரில் தாவினான். நண்பர்கள் பயந்து உதவி கேட்க ஓடினார்கள். ஆழத்திலிருந்து 10 தலை கொண்ட காரியனாக எழுந்தான். அவன் கிருஷ்ணனை நோக்கி நதியை கலக்கியான். திடீரென நீர் வெடித்தது. கிருஷ்ணன் நீரிலிருந்து எழுந்தான். காளியனின் தலைகள் மேல் கிருஷ்ணன் நடனமாடினான். ஒவ்வொரு அடியும் வலிமையும் அருளும் நிறைந்தது. காளியன் பலவீனமடைந்து தலைவணங்கினான். நதியின் விஷம் மெதுவாக மறைந்தது. காளியனின் மனைவிகள் மன்னிப்பு கேட்டனர். கிருஷ்ணன் கருணையுடன் அவனை நதியை விட்டு செல்லச் சொன்னான். யமுனை மீண்டும் தெளிவானது. மக்கள் மகிழ்ந்தனர். பிருந்தாவனம் அமைதியடைந்தது.